சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என் நெற்றி ஒளியை தொட்ட உனக்காகவே இந்த ஒளியின் பிரகாசத்தையும் வெளிச்சத்தையும் உன் வாழ்க்கையில கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். இந்த சாயப்பாவின் நெற்றி ஒளிதான் இப்போது உன் வாழ்க்கையில வெற்றிக்கான பிரகாசமாக மாறப்போகுது. ரொம்ப நாளா நடக்கணும்னு நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தை தான் இப்போது நடத்தி கொடுக்க போறேன். இன்னும் சரியா 1 மணி நேரத்துல நீயே எதிர்பாராமல் அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும்படி ஒரு திடீர் திருப்பத்தை உண்டு பண்ண போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனசுல நீ எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தும் நடக்க போகிறது. ஒரு மனுஷனுக்கு வயசு ஆக ஆக அவனுடைய முகமெல்லாம் சுருக்கமடையும். நல்ல உடம்புல இருக்க தோள்களும் உடம்பும் பலமிழந்து தளர்ந்து போகும். ஆனா அழகான உள்ளம் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்கும். நீயும் அப்படிதான் நல்ல மனசோட நல்ல உள்ளத்தோடு அழகாக இளமையாக எப்போதும் வாழணும்னு ஆசைப்படுறேன். உப்பையும் சர்க்கரையும் அளவோட எடுத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. அதே போல அன்பும் அக்கறையும் கூட அளவோடு இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் என் செல்லமே. துன்பத்தை நீ பெருசா நினைச்சு கவலைப்படுறதாலதான் இப்போது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். துன்பங்கள்ங்கிறது மரத்திலிருந்து உதிரக்கூடிய இலைகள் போன்றதுதான். துன்பங்கள்ன்ற இலைகள் தான் இப்போ உன் வாழ்க்கையிலிருந்து உதிர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போற துன்பங்கள் நினைச்சுக்கோ. கூடிய சீக்கிரம் இந்த இலைகள் முழுவதும் உதிர்ந்து போய் மகிழ்ச்சிங்கிற புது இலைகள் துளிர் விட்டு வளரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா முடிவெடுத்துதான் இப்போது என் நெற்றி ஒளியை தொட சொன்னேன். வாழ்க்கையில எப்போதும் எல்லாருக்குமே நல்ல விஷயங்களாவே நடந்துராது. கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நன்றி சொல்ல தயாராகு. உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்களை கூடிய சீக்கிரம் நான் உன் கூட துணையா இருந்து உனக்கு நல்ல விதமாக நடத்தி தர்றேன். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கி கொண்டே நீ எழுந்து நடமாடக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக இருக்கணும். எப்போதும் உன்னை நீயே நேசிக்க பழகு. உன் மேல நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்யும் போது சோகமெல்லாம் ஒரு கட்டத்துல முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையே சுகமானதாக சந்தோஷமானதாக ஆகிவிடும் என் தங்கமே. உரிமை இல்லாத இடத்துல மட்டுமல்ல, உனக்கு உரிமை இருக்கிற இடத்துலையும் கூட உனக்கு எவ்வளவுதான் நெருங்கிய சொந்தமாக உறவுகளாக இருந்தாலும் கூட நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க தானே, என்ன சொல்ல போறாங்க, நம்மளை பத்தி என்ன நினைக்க போறாங்க நினைச்சு நீ ஏதாவது போய் கேட்டினா ஏதாவது அவங்க உனக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பு வச்சினா அந்த எதிர்பார்ப்பு உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் விதமாக, நீ என்கிட்டலாம் எதையும் எதிர்பார்த்து வராதன்னு உனக்கு புரிய வைக்கும் விதமாக அந்த உறவுகள் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க. இந்த உலகமே சுயநலவாத உலகமாக எப்பயோ மாறிடுச்சு. நீ எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. நீ பணிவோட இரு, பொறுமையோட இரு. என் மேல நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன். பணிவுங்கிறது ஒருபோதும் பலவீனம் அல்ல. நீ அமைதியா இருக்க பணிவா இருக்கன்றதுக்காக யார் உன்னை கோழைன்னு நினைச்சாலும் நீ கவலைப்படாத. இந்த பணிவும் பொறுமையும் தான் உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்ற போகுது. உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீ ஓடிப்போய் உதவி செய்யணுமே தவிர சுயநலமா இருந்தீனா நாளைக்கு உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரும் வந்து நிற்க மாட்டாங்க என் செல்லமே. உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீ ஓடிப்போய் உதவி செய்யும் போது உனக்கு உதவி தேவைப்படும் சமயங்கள்ல மனிதர்கள் வரலேனாலும் இந்த சாயப்பா நான் உனக்காக ஓடி வந்து நல்லதை செய்வேன். நீ எப்போதும் நல்ல எண்ணத்தோட உதவி செய்யும் மனப்பான்மையோட இரு. பிறரை போல வாழணும், அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும், அவங்க வீட்டுல இருக்கிறத வாங்கணும்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அது போல வாழ்வது நல்லா இருக்காது. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய விதத்தில் வாழ்வதுதான் அழகு. இல்லாததை நம்பி இருப்பதை தாழ்வாக நினைக்காதே என் செல்லமே. உண்மையான சொத்து என்னன்னா ஒரு மனுஷனுக்கு நோய் இல்லாத உடலும் வேதனை இல்லாத மனசும் தான். நீ எப்போதும் மனசை இலகுவா வச்சுக்கோ. உன் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யார் உன்னை கோபப்படுத்தினாலும் நீ மௌனமாக இரு. யார் உன்னை வேணாம்னு சொன்னாலும் நீ சற்று விலகியே இரு. உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தும் போது நீ துள்ளி குதிக்கவும் வேணாம்,
உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தும் போது நீ கண்ணுகள் கண்ணீரோடு கழுவும்படி தகுந்த அழுகவும் வேண்டாம் என்றல்லவே. தோல்வி அடையும் போது நீ துணிஞ்சு நிற்கணும். வெற்றி வரும்போது பணிந்து பொறுமையா நிற்கணும். எந்த மனிதர் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கண்டுகொள்ளாமல் கவலைப்படாமல் அதை தாண்டி போய்கிட்டே இரு. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன். இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்க போல நடிச்சுட்டு கூட இருக்கிறவனையே குழி தோண்டி கீழே உழுக வச்சு துரோகம் செஞ்சுட்டு அப்புறம் நல்லவன் போல காப்பாத்த கை கொடுக்கிறவன் போல நடிக்கிறது தான் என்னால பார்க்க முடியல. முதல்ல உன் கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய அந்த கெட்டவர்கள் யாருன்றத கண்டுபிடி. அப்புறமா நீ என்ன செய்யணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். எல்லாத்தையுமே நானே செஞ்சுட்டேனா அப்புறம் வாழ்க்கையை வாழ்வதற்கான பக்குவம் எப்படி வரும்? முதல்ல கெட்டவங்க யாரு தப்பானவங்க யாருன்னு நீ கண்டுபிடி. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் என்று செல்லவே. நீ வானத்துல பறக்கக்கூடிய அந்த பறவை போல வாழணும்னு நினைச்சினா பறக்கணும்னு முடிவெடுத்தினா அந்த பறவை போல நீயும் உன் மனசை இலகுவானதாக சுமையற்றதாக மாத்திக்கணும். உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் குப்பைகளையும் மனச்சுமைகளையும் பாரங்களையும் முதல்ல தூக்கி எறிஞ்சிரு. அப்புறம் எந்த ஒரு பாரமும் இல்லாம இலகாவான மனசோட நீ நினைச்ச காரியத்தை வெற்றிகரமாக செய்து கொள்ளலாம் அல்லவா? இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா நீ வெற்றி பெற்றே தீருவாய். வாழ்க்கையில ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு எவ்வளவு தகுதி இருக்குன்றது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை இருக்குன்றது தான் முக்கியம். நீ மட்டும் தன்னம்பிக்கையோட இருந்தினா உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பா செஞ்சு முடிச்சு வெற்றி பெற முடியும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை பிடிக்காதவங்க கிட்ட போய் உன்னை ஒப்படைச்சு ஒரு பாரமாக ஆக்கி உன் மனசை வேதனைக்குள்ளானதாக ஆக்கவும் மாட்டேன். நீ எப்போதுமே உனக்கு பிடிச்சவங்களை விட்டு தூரமா போகாத. உனக்கு பிடிக்காதவங்களுக்கு பாரமாகவும் இருக்காதே என் செல்லமே. வாழ்க்கை பயணமே ஒரு ரயில் பயணம் போலதான். ரயில் பயணத்துல எப்படி போற பாதையில அங்கங்க நிக்குமோ, வண்டி திருப்பி திருப்பி திருப்பத்துல போகுமோ, அதே போல உனக்கும் அவ்வப்போது வண்டிங்கிற வாழ்க்கை பயணம் நிற்கும். அப்புறம் வேறு வேறு விதத்துல வெவ்வேறு விஷயங்கள் திருப்பமாகவும் மாற்றமாகவும் வந்து சேரும். எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த இடத்துல நின்னாலுமே கூட நீ பாட்டுக்கு கவலைப்படாம அந்த வாழ்க்கை பயணத்தை ரசிச்சு வாழ்ந்துகிட்டே இரு. உன் வாழ்க்கையை நீ ரசிச்சு வாழும்போது உனக்கான நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இந்த மனிதர்கள் எல்லாருமே வாழ வேண்டிய வாழ்க்கையை கனவுலையே வாழ்ந்துக்கிட்டு நிஜத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிஜத்துல பாதி கனவுல மீதின்னு வாழ்க்கையை வாழாம நீ வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கைய இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோட இரு. நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் கைகளை ஒப்படைக்கும் நானே உனக்கான நல்வாழ்க்கையையும் நிச்சயமாக அமைச்சு தருவேன். அழகா இருக்கு மழையை ரசிக்கிற மனிதர்கள் மழை அதிகமாக 2-3 நாள் தொடர்ந்து பெஞ்சு வெள்ளமா மாறுதுன்னா அதை வெறுக்கவும் தயங்க மாட்டார்கள். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் எப்போதும் எதையும் அளவா செஞ்சினா எதுவுமே உனக்கு வெறுப்பையும் சலிப்பையும் உண்டாக்காது. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். யாரை நம்புறது, யாரிடம் அன்பு காட்டுறது, யாருக்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் என்கிட்ட விட்டுட்டு என்னை நம்பி உனக்கு தேவையானதெல்லாம் என்னிடம் வந்து கேட்டினா இந்த சாயப்பா நானே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைப்பேன். என் நெற்றி ஒளி வெளிச்சம் போல உன் வாழ்க்கையில் இருளெல்லாம் விலகி இருள் வெளிச்சமாக மாறப்போகுது. இருளை வெளிச்சமாக மாத்தி கொடுக்கதானே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில வந்திருக்கேன். இனி எல்லாமே நீ நினைச்சதை விட அருமையாக உன் வாழ்க்கையில நடக்கும். நீயும் சந்தோஷமாக வாழப் போகிறாய் என் செல்லமே. ஓம் சாய்ராம்.